குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். ஓகே, இன்றைக்கி நம்ம தினங்களை தான் கொண்டாட போகிறோம். உலகத்திலே வந்து நம்ம அதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ், ஒரு 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 விஷயத்துக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கொண்டாடுற தினங்கள் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு படிங்க. தினம் சிட்டுக்குருவிகள் தினம். சிட்டுக்குருவி பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்மாலாக இருக்கும். சிட்டுக்குருவிகள் தினம் வந்து மார்ச் 20 ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொண்டாடுறோம். அடுத்தது உலக காடுகள் தினம். நிறைய மரங்களை வளர்க்கணும்னு சொல்லிட்டு உலக காடுகள் தினத்தை வந்து ஒரு நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. உலகமே சேர்ந்து காடுகளை நிறையா வளர்க்கணுங்கிறது தான் அதோட முக்கியத்துவம். ஒரு மனிதன் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக நமக்கு மாற்றி தருது மரங்கள் தான். அதனால் வந்து காடுகள் தினம் கொண்டாடுறது என்றைக்குன்னு பார்ப்போம். கண்டினியூவாக மார்ச் 20க்கு அப்புறம் மார்ச் 21 தான் உலக காடுகள் தினம். இதில் இந்த கிளாஸில் ஒரு ஒற்றுமை இருக்குது. மார்ச் 20 ஸ்டார்ட் ஆகி எண்டில் முடியும். இப்போ மார்ச் 20 நம்ம முன்னாடி சிட்டுக்குருவி தினம் படித்தோம். இப்போ மார்ச் 21 உலக காடுகள் தினம் படிக்கிறோம். ஓகேவா? அப்படியே மார்ச் 22 வரும், மார்ச் 23 வரும். இப்போ உலக காடுகள் தினம் வந்து மார்ச் 21. அடுத்தது வந்து உலக தண்ணீர் தினம் என்றைக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா மார்ச் 22. நான் சொன்ன மாதிரி இந்த கிளாஸில் ஒரு ஒற்றுமை இருக்குது. முன்னே 21 வந்தது, இப்போ மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் உலக தண்ணீர் தினத்தை மார்ச் 22 தான் கொண்டாடுறோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போட்டித் தேர்வுகளை அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. அதனால் தண்ணியை வந்து போற்றி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதோட நோக்கம்தான் இதை ஒரு தினமாக உலக வானிலை தினம் மார்ச் 23 கொண்டாடுறோம். வானிலைன்னா நம்ம பூமிக்கு மட்டும்தான் வளிமண்டல அடுக்கு இருக்குது. இதை பாதுகாக்கணும் போற்றி, இல்லைன்னா சூரியனோட ஒளி வந்து நமக்கு அதிகமாக தாக்கம் ஏற்படுத்தும். அதனால் வந்து வளிமண்டலத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த வானிலை தினமாக நம்ம கொண்டாடுறோம். நிறைய மரங்களை வளர்த்து வளிமண்டலத்தை வந்து பாதுகாக்க வேண்டும் என்பது தான். அடுத்தது உலக காசநோய் தினம். காசநோய்ங்கிறது ஒரு காலகட்டத்தில் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுத்தினுச்சு. அதுக்கான தடுப்பு மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சி நம்ம இப்போ ஓரளவு தடுத்துட்டோம். இதை வந்து மார்ச் 24 தான் கொண்டாடுறோம். ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 24 உலக காசநோய் தினமாக கொண்டாடுறோம். இதில் ஒற்றுமை என்ன அப்படின்னா, சிட்டுக்குருவி தினம் வந்து மார்ச் 20, காடுகள் தினம் மார்ச் 21, உலக தண்ணீர் தினம் வந்து 22, வானிலை தினம் 23, காசநோய் தினம் 24. அதனால் லைனாகவே வந்து 20, 21, 22, 23, 24 வருது. இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஷார்ட்டாக கற்றுக்கிறதுனாலும் கற்றுக்குங்க. சிட்டுக்குருவியில் ஆரம்பித்து காசநோயில் முடியுது. இடையில் இருக்கக்கூடிய இந்த 5 தினங்களும் இந்த மார்ச் 20 ஆரம்பித்து 24 முடியுது. ஓகேவா? ஸோ இதை